மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தர்மபுரியில் சாப்பிட்ட உணவுக்கு பணம் கொடுத்தபோது ஹோட்டல் உரிமையாளரிடம் மோதல் ஏற்பட்டிருக்கிறது. SSI காவேரி என்பவரை பணி இடைநீக்கம் செய்து SP மகேஸ்வரன் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார். என்ன நடந்தது என்ற கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வெற்றிவேல் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் வெற்றிவேல், முழு விவரம். வணக்கம் கல்விமொழி. அதாவது பார்த்தோம்னா தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வந்து தினந்தோறும் பார்த்தோம்னா உள்நோயாளிகளாக இருக்கும் புறநோயாளிகளாக இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 2000க்கும் மேற்பட்டவர் வந்து செல்றாங்க. இதனால வந்து அங்கே இந்த மருத்துவமனைகள் வந்து புற காவல் நிலையம் செயல்படுறது. இந்த காவல் நிலையத்தில் 2 ஷிப்டுகளாக, அதாவது காலை இரவு அப்படின்ற பகல் நேரமும் இரவு நேரமும் சொல்லி காவலர்கள் வந்து பணிபுரிஞ்சு வந்திருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தோம்னா சிறப்பு காவல் உதவியாளராக வந்து காவேரி என்பவரும் வந்து அங்கே பணியாற்றி வந்திருக்காரு. இவர் வந்து அந்த மருத்துவமனை அருகே இருக்கக்கூடிய ஒரு உணவகத்தில் வந்து அடிக்கடி வந்து உணவு அருந்துவதும், அதனால வந்து பணம் அதுக்கப்புறம் தரதாகவும் நிலுவையில் வச்சுக்கிட்டு வந்திருக்காரு. இந்த நிலையில் வந்து அந்த ஹோட்டல் உரிமையாளர் வந்து அந்த SSI கிட்ட, அதாவது காவல் உதவி ஆய்வாளர்கிட்ட வந்து பணம் கேட்டிருக்காரு. இதனால வந்து இருவருக்கும் வந்து வாக்குவாதம் வருது. இந்த வாக்குவாதத்தால் வந்து காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் வந்து அந்த அவர் அணிந்திருந்த ஷூ கழட்டி அவருக்கு அடிக்க முற்படுறாரு. இதனால் வந்து அந்த CCTV காட்சி வந்து வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்பட்டிருந்து இந்த நிலையில் வந்து அவர் மேல வந்து விசாரணை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வந்து ஒரு விசாரணை அமைச்சு அவர் மேல வந்து அது தவறு செஞ்சாரா என்னன்றது ஒரு விசாரணை பண்ணதுக்கு அப்புறம் இன்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மகேஸ்வரன் வந்து அவர் வந்து தற்காலிக பணியிட நீக்கம் செய்து காவிரியை வந்து பணி நீக்கம் செய்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. கரிமலை. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வெற்றிவேல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.